கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம்ல. இல்ல சார், எனக்கு அந்த நிமிஷம் அந்த பொண்ணை காப்பாத்தணுங்கிறது மட்டும்தான் மைண்ட்ல இருந்துச்சு. இதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நான் யோசிக்கவே இல்ல சார். சர்வேஷ், சொல்லாதி. அவன் பேசின வீடியோ எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது அவனோட போன். இது போதும். இத வச்சு இவன் ஒரு 5 வருஷம் வெளியே வர முடியாத அளவுக்கு ஜெயில தள்ளிடுறேன். அப்பதான் இந்த ராஸ்கலுக்கு அறிவு வரும். என்ன தைரியம் இருந்தா ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பேன். இந்த அடி என்ன நீ கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சது. இந்த அடி என் கழுத்துல இருக்கிற தாலி மேல கை வச்சதுக்கு. இனிமே இன்னொரு தடவை இந்த மாதிரி யோசிச்ச உன்னை வெட்டி நானே பொலி போட்டுருவேன். ஜாக்கிரதை. பாரதி, விடுங்க. இனிமே அவன் வெளியே வர முடியாதபடி பண்ணிடுறேன். என்னது, ரூமுக்கு நடுவில் இவ்வளவு பெரிய கண்ணாடி இருக்கு? இல்ல பரவாயில்ல. பாரதி, பாரதி, உங்க தலையில அடிபட்டு இருக்கு. ஏதாவது சீரியஸ் ஆயிட போது. வாங்க ஹாஸ்பிட்டல் போயிடலாம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார், நான் நல்லாதான் இருக்கேன். இந்த காயம் ஒண்ணு பெருசில்ல, சின்ன காயம்தான். அதி, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துரு. ஆதி, அவன் பேசுறதையும் பயமே இல்லாத மாதிரி நடந்துக்கிறத பார்த்தா இவனுக்கு பின்னாடி நிச்சயமா வேற யாரோ இருக்காங்க. அதனாலதான் ஸ்டேஷனுக்கு வந்து கூட இவ்வளவு திமிரா நடந்துக்கிறான். எனக்கும் அதே சந்தேகம்தான். இவன் போன் நம்ம கைக்கு கிடைச்சிருந்தா அதை வச்சு ஏதாவது டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். ராஸ்கல், அந்த போன் நம்ம கைக்கு கிடைக்க கூடாதுன்னு எங்க வீசினானே தெரியல. அது எங்க போச்சுன்னு தெரியல. அப்படியே போன் மாயமா மறைஞ்சு போச்சு. நீ எதுக்கு உங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்லி தொலைஞ்சு போன இடத்துல கொஞ்சம் தேட சொல்லு. யூ ஆர் ரைட் ஆதி. நான் போன் தேடுறதுக்கு ஏற்பாடு பண்றேன். நீ அடிக்கிற அடியில இவன் உண்மையை சொல்லணும். ஆதி, இங்க பாரு. எனக்கு என்னமோ இவ அடிக்கு பயந்து வாயை திறந்து உண்மையை பேசுற மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆதி போலீஸோட அங்க வருவானு ஐயோ நான் நினைச்சு கூட பாக்கலனா. அது மட்டும் இல்லாம அந்த கிளாஸ் பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு அந்த பாரதி எப்படியோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. நல்ல வேலை 2 பேரும் அங்க இருந்து தப்பிச்சதுனால இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம்.
இல்லனா என்ன நடந்திருக்கும்னு எனக்கு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. பவானி தானா? அட்டென்ட் பண்ணு. என்ன மித்ரா இப்படி ஆயிடுச்சு? நான் இப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கடைசி நிமிஷத்துல எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. ஆமா மேடம். கொஞ்சம் ஏமாந்திருந்தா எல்லாரும் மொத்தமா மாட்டிருப்போம். பவானி, எனக்கு உன் கம்மல் மிஸ் ஆனது நினைச்சா தான் ஒரே டென்ஷனாவே இருக்கு. மேடம், சார் என்ன சொல்றாரு? கமல் மிஸ் ஆயிடுச்சா? ஆமா மித்ரா, ஆனா அதை வச்செல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. கடைசியில அந்த துரம் மாட்டிக்கிட்டான். ஐயரு மந்திரம்னு தேவையில்லாத ஒரு வேலை பண்ணி அவனே வாலண்டரியா போய் மாட்டிக்கிட்டான். அவன் வேற ஏதாவது வாயகையை திறந்து உளறிடுவானோன்னு பயமா இருந்தது. ஒருவேளை அப்படி மட்டும் நடந்துச்சு, அவ்வளவுதான். மேடம், நீங்க இத பத்தி கவலையே பட வேண்டாம். துரைக்கு வாய் தான் கொஞ்சம் ஜாஸ்தி, ஆனா விசுவாசிதான். நம்ம யாரையும் கண்டிப்பா காட்டி கொடுக்க மாட்டான். பாரதி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இது எல்லாமே பண்ணனு அவனே சொல்லிடுவான். அப்படி சொன்னா சந்தோஷம்தான். ஆனா மித்ரா, இதுக்கு மேலே நம்ம இப்படியே இருந்தா சரியா வராது. உங்க கல்யாண விஷயத்த லேட் பண்ணிக்கிட்டே இருந்தா எல்லாமே தப்பு தப்பா ஆயிடும் தோணுது. ஃபர்ஸ்ட் உன் பாட்டியை வச்சு உன் கல்யாணத்தை சீக்கிரமா நடக்க ஏற்பாடு பண்ணு. என்ன சுதாகர், நீங்க தானே வீட்டுல பெரிய மனுஷன், பார்த்து சீக்கிரமா பேசி முடிவு பண்ணுங்க. ஓகே மேடம், நீங்க சொல்ற மாதிரியே மித்ரா ஆதி கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடத்த என்னென்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிடுறேன் மேடம்.